ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிங் ஆஃப் லாட்ரி. ஃப்ரீ கெஸ்ஸிங் குத்துன்னு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, ரொம்பவே நன்றி. புதுசாக நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்மளோட கிங் ஆஃப் லாட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி நான் வந்து ஃப்ரீ லாட்ரி கெஸ்ஸிங் குத்துனுக்கிறேன். நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகுது. நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள். அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு பரிசாக நான் நினச்சிக்கிறேன். சரிங்களா? லாஸ்ட்டு வீடியோவில் போட்டிருந்தேன் 9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கில் நிறைய பேர் போட்டிங்க, நான் வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ வந்து போட்டுட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, நீங்கள் வாங்கிட்டேன் பிரதர் அப்படி இப்படின்ட்டு. சவுந்தர், அப்புறம் வந்து சகாதேவன், சூப்பர் ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் ஆறுமுகம், அப்புறம் வந்து ரம்யா ரித்து வந்து ஃபாலோ நம்பர் போட்டேன், 25,000 ரூபாய் வின்னிங் கிடச்சிச்சு, ரொம்ப தேங்க்ஸ் தலைவாடினீங்க, ரொம்ப நன்றி ரம்யா ரித்து அவர்களே. அதுக்கப்புறம் பார்த்தா செல்வராஜ் கரூர், ரித்திகா வந்து அவங்க பெங்களூராம். அதுக்கப்புறம் வந்து அரீஃப் கான் சூப்பர் ப்ரோன்னு போட்டிருந்தீங்க. லோகி லோகேஷ், ஜெயசுதா, ஏசி வந்து வின்னிங்கே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். கணேசன் சூப்பர் தலைவான்னு போட்டிருந்தீங்க. அதேமாதிரி வந்து கோயம்புத்தூர்லேருந்து புவனா அப்படின்றவங்க போட்டிருந்தீங்க, நல்ல கெஸ்ஸிங் ப்ரோ அப்படின்ட்டு. கிருஷ்ண பிரசாந்த் ஏவி அப்படின்ற ஒருத்தர் போட்டிருந்தார். செந்தில்குமார், லக்ஷ்மண் செல்வி, குட் கெஸ்ஸிங் நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. அதேமாரி மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி என்றவர் போட்டிருந்தீங்க. 94 நான் போட்டேன், 904 நான் போட்டேன் சிவகுமார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேங்க. சந்தோஷன்றவர் கேட்டிருந்தார், உங்கள் வீடியோஸ் எல்லாம் இப்போ தான் பார்த்தேன், நல்ல கெஸ்ஸிங் கொடுக்குறீங்க அப்படின்னு. ரொம்பவே நன்றி நண்பா. உங்களோட ஆதரவு நம்மளோட சேனலுக்கு எப்பவுமே இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து டெய்லி நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இன்னொருத்தர் வந்து நான் கொஞ்சம் ஏமாந்துட்டேன் நண்பா செந்தில்குமார் அப்படின்றது, எதனால் என்னன்னு சரியாக தெரியல. அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தோஷே போட்டுக்கிறாரு, ஐ எம் ஃபஸ்ட் லைக், டெய்லியும் எத்தனை மணிக்கு வீடியோ போடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறாரு. டைமிங்கெல்லாம் நம்ம கரெக்டாக இது ப்ராப்பராக சொல்லிட முடியாது நண்பா சந்தோஷ். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லியும் வந்து நான் வீடியோ வந்து போட்டுகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து நம்ம நல்லா இருக்கிறத விட நம்மளை நம்பி இருக்கிற 4 பேரும், கூட இருக்கிற 4 பேரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் வந்து இந்த கெஸ்ஸிங்கே வந்து நான் யூடியூப் சேனலே ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மெத்தடில் எடுத்ததால் எனக்கு கொஞ்சம் கிளிக் ஆகுது. நான் பயன்பட்டால் மட்டும் போதாது, நிறைய பேர் இந்த கேரளா லாட்ரியால் அழிஞ்சவங்க தான் அதிகம். சரியா? அதனால் வந்து நான் வந்து இந்த யூடியூப் சேனலே ஓப்பன் பண்ணது அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். அதேமாதிரி நாகூர் ஏசி வந்து 94 பக்கா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. அப்புறம் லாயர் விஜய் வந்து வேறு லெவல் தலைவா, எம் வந்து 70,000 வின்னுன்னு போட்டிருந்தீங்க, ரொம்பவே நன்றி நண்பா. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. ராஜா கிங் அப்படின்றவர் 30,000 ரூபாய் வின்னிங்கு அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணி கமெண்ட் போட்டிருந்தார். ரொம்பவே வின்னிங் வாங்கின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க நம்மளோட சேனலை பார்த்து உங்களுக்கு என்ன மெத்தட்லலாம் வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு தோணுதோ பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் உங்களை சொல்லி போர் வச்சுட்டேன்னா இல்லை, ஏன்னா வந்து கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்மளுக்கு ரிட்டன் நம்ம மரியாதை செலுத்தணும்ல, என்னென்ன பண்ணாங்க ஏது என்னன்ட்டு. நம்ம சொல்கிறத கேட்டுட்டு ஒருத்தர் பண்ணுறாருன்னா அது ரெஸ்பான்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணணும் இல்லையா? சரிங்களா? அதனால தான் வந்து நான் ஒவ்வொருத்தரோட நேமாக வந்து நான் சொல்லியிருந்தது. சரிங்களா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ நேரம் உங்களை போர் அடித்ததுக்கு ரொம்பவே மன்னிக்கவும். சரிங்களா? இப்போ வாங்க நம்ம வந்து 10ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங்கை வந்து என்னென்ன நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறது தான். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் போர்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு. சரிங்களா? இப்போ வந்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இதில் எந்தெந்த நம்பர் வரத்துக்கான ரொம்பவே அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது
அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 6 3 1. சரிங்களா? இந்த நம்பர் வந்து அதிகப்படியான வரத்துக்கான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. இது வந்து சிங்கிள் போர்டு. இது வந்து சிங்கிள் போர்டு விளையாடுறவங்க சிங்கிள் போர்டு விளையாடிக்கோங்க. ஏன்னா வந்து எல்லார் ஊர்லேயுமே சிங்கிள் போர்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரிங்களா? நிறைய பேர் ஊரில் இருக்காது. ஒரு சில ஊரில் விளையாடுவாங்க. அதாவது இந்த பிரியாணி சாப்பிட்டு அந்த இது கொடுப்பாங்களே ஸ்வீட்டு, இந்த வாழைப்பழம் ஒரு சைடிஷ்க்கு மாதிரி, இந்த லாஸ்ட்டாக ஜீரணம் ஆகிறதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு நம்ம லாஸ்ட்டாக ரசம் ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி. சப்போஸ் ஒரு சில ஊரில் 3 டிஜிட் வந்து இல்லை, அந்த நம்பர் போட்டு ஃபெயில் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல இந்த சிங்கிள் போர்டு நம்பர் வந்து ஒரு ஏதோ ஒரு விட்ட காசோ, இல்லை நம்ம டிக்கெட் போட்டிருப்போம், எப்படியும் 60 ரூபா டிக்கெட்டில் வந்து 4 டிக்கெட்டு போட்டிருந்தோன்னா 480 ரூபா ஆகுதுங்களா. அந்த 480 ரூபா வந்து இந்த சிங்கிள் போர்டு மூலிமா நம்ம பிடிச்சிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் போர்டு 6, சாரி ஏ போர்டில் இப்போ 6 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து 645 வருது. நீங்கள் வந்து 3 டிஜிட்டில் மேலே 630, 640, 670, 680 அந்த மாதிரி வச்சுட்டு ரிசல்ட் வந்து ஃபெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிங்கிள் போர்டு பாஸ் ஆகும். அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் ஒரு செலவு காட்சி வரும். அதுக்காக தான் வந்து இந்த சிங்கிள் போர்டு நிறைய பேர் பெரும்பாலும் விளையாடுறது. அதாவது பல்காக விளையாடாமல் கொஞ்சம் கம்மியாக போட்டு விளையாடுறாங்க இருக்கிறாங்களே. அதாவது எப்படி சொல்கிறதுனா, இன்றைக்கி ரொம்பலாம் வேணாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் வந்தால் போதும், ஒரு நாளைக்கு 500 ரூபா வந்தால் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் வந்து இந்த சிங்கிள் போர்டு. அவங்க வந்து இந்த சிங்கிள் போர்டு போட்டு விளையாடுறது அவங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏபி, பிசி, ஏசி. இப்போ நம்ம இந்த ஏபிபிசி ஏசியில் என்ன நம்பரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதிகமான வாய்ப்பு வந்து எந்த நம்பர் வருது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 92 54 இந்த நம்பர் பார்த்துக்கோங்க. இது தெரியுதுங்களா? 92 54 59 49 95 25. சரிங்களா? இது எழுதிக்கிற பாருங்க. இதுதான் வந்து ஏபிபிசிஏசிக்கான ஒரு கெஸ்ஸிங், அதிகப்படியான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். சரிங்களா? நீங்கள் வந்து ஏபிபிசிஏசியில் கொடுத்துருக்குற நம்பரை நீங்கள் பார்த்து கரெக்டாக போட்டு விளையாடிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாலோ நம்பரில் எந்த நம்பர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த நம்பர் இது பார்த்தீங்களா, இந்த ஃபாலோ நம்பரு 4994 நேற்று ரிசல்ட்டில் வச்சு அடித்தாச்சு. சரிங்களா? நான் சொல்லினே இருந்தேன் பார்த்தீங்களா, இந்த மந்த்துக்குள்ளே அடிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வருதுன்றதால 94 அடித்தாச்சு. இப்போ வந்து எந்த நம்பர் வருது இந்த ஃபாலோ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 56 65 இந்த எண்டுக்குள்ளே அடிக்கிறதுக்கான இந்த நம்பருக்கு தான் இப்போது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் நம்பர் எவ்வளோ போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டு விளையாடிக்கோங்க. இப்போ ஏபிசி ஃப்ரீ கெஸ்ஸிங், ஏபிசி 3 டிஜிட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங். இதில் வந்து எந்த நம்பர் உங்களுக்கு கொஞ்சம் கிட்டவே காட்டிடுறேன். 3 டிஜிட்டு ஃப்ரீ கெஸ்ஸிங். இதில் வந்து எந்த நம்பர் வரத்துக்கான அதிகப்படியான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 798. சரிங்களா? இதை வந்து உங்களுக்கு அப்படியே பாஸ் டைப்பில் எழுதி காட்டிடுறேன். 789 987 897 978 879. இதுதான் வந்து
அதிகமான ஒரு கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்பு. இதோடு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு எந்த நம்பர் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா 600 இருங்க, இது அழிச்சிட்டே உங்களுக்கு காட்டிடுறேன். 625 இந்த நம்பரு மேலே வர கன்ஃபியூஸ் ஆகிட்டு போகிறீங்க. இது இல்லை, அதை பார்த்து எதனா நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணேன். 625 இதுக்கு வந்து அப்படியே பாக்ஸ் டைப்பும் காட்டிடுறேன். 652 526 562 265 256 சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு நம்பரு. லாஸ்ட் டைம் நண்பர் கேட்டிருந்தாரு, கம்மியாக வந்ததில்ல. இந்த முறை கம்மியாக வரல நண்பா, கண்டிப்பாக வந்து தான் கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு வீடியோவில் வந்து நம்ம பதிவு பண்ணுறது தான் சரிங்களா? நீங்கள் ஒரே ஒரு சேனலாக நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக ஒரு கெயின் கிடைக்கும். நல்ல ஒரு கெயின் கிடைக்கும். டிக்கெட்டு போடுற மெத்தடு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த 5 டிக்கெட்டு 10 டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. இந்த சிங்கிள் போர்டு எப்படி போடுறீங்க அந்த மாதிரி கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு 5 டிக்கெட்டு போடுங்க, அப்புறம் வந்து 10 டிக்கெட்டு போடுங்க, அப்புறம் 15 டிக்கெட்டு போடுங்க, அப்புறம் 20 டிக்கெட்டு போடுங்க, அப்புறம் 25 டிக்கெட்டு போடுங்க சரிங்களா? இந்த 2 நாள் இல்லை 3 நாளுமே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இந்த 4ஆவது நாளும் இந்த 5ஆவது நாளும் கண்டிப்பாக சிங்கிள் போர்டு நம்மளுக்கு பாஸ் ஆகிடும் சரிங்களா? இது வந்து சின்னதாக போட்டு விளையாடுறவங்க, இல்லை நான் பல்காக தான் போட்டு விளையாடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு 50 டிக்கெட்டு, அது வந்து அதுக்கப்புறம் ஒரு 100 டிக்கெட்டு, அதுக்கப்புறம் 150 டிக்கெட்டு, 200 டிக்கெட்டு, 250 டிக்கெட்டு, அப்புறம் 300 350 இந்த மாதிரி போயினே இருந்தாலும், இந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 நாள் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிட்டாலும், அடுத்தது லாஸ்ட்டு இந்த கடைசியாக போடுற டிக்கெட்டில் நம்மளுக்கு விட்டது எல்லாமே பிடிச்சிடலாம். ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு கெயின் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா? இதுதாங்க நம்பரு, பார்த்து நீங்கள் டிக்கெட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது தான், நீங்கள் வந்து நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வயிறு மட்டும் நிறைஞ்சால் போதாது, மற்ற வயிறும் நிறையணும் அப்படின்னு உங்களோட எண்ணம் இருந்தாலே போதும். நம்மளோட குடும்பம், நம்மளோட பசங்க, நம்மளோட வாழ்க்கை எல்லாமே சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு என்ன சொல்கிறதுனா, எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாத நல்ல ஒரு மைண்ட் செட்டே இருக்கும் சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கும்போதே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண கைகளுக்கு ரொம்பவே நன்றி. இதற்கு மேலே நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். மறக்காமல் உங்களோட டவுட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறதாலேயோ கமெண்ட் பண்ணுறதாலேயோ ஷேர் பண்ணுறதாலேயோ எந்த ஒரு நஷ்டம் போதாது, நஷ்டம் வரப்போகிறதில்ல. நீங்கள் ஷேர் பண்ணுறதாலேயோ இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புகிறதாலேயோ அவங்களோட குடும்பமோ இல்லை அவங்களோட கடனோ உங்கள் மூலியமாக வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஃபோன் பண்ணி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அதுதாங்க சந்தோஷம். மகிழ்வித்து நம்ம விரும்மாண்டி என்ன சொன்ன மாதிரி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தாங்க இருக்கிற சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் சரிங்களா? அதனால் சொல்கிறேன், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயே தான் இருக்குது நான் வந்து எந்த அளவுக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோன்றுறது சரிங்களா? அதேமாதிரி சொல்கிறேன், இது டிக்கெட்டு, ஒவ்வொரு டிக்கெட்டும் உங்களோட பணம் தான், உங்களோட துட்டு தான், உங்களோட முடிவு தான். ஸோ டிக்கெட்டு போகிறத கொஞ்சம் பார்த்து கம்மியாக போட்டு விளையாடிக்கோங்க. அடிக்ட் ஆனவங்க தயவு செஞ்சு இதை முடிஞ்ச அளவுக்கு கைவிட்டுறதை பாருங்கள். ஏன்னா கேரளா லாட்ரி ரொம்பவே எல்லாரையுமே ஆயிடுச்சு. இல்லை நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டுக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது நீங்கள் கம்மியாக பார்த்து போட்டு விளையாடிக்கோங்க. எதுவாக இருந்தாலுமே அது உங்களோட முடிவு தான் சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், பை.